Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வடக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வைரமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கடுமையாக உழைத்தால் வருகிற 2026ஆம் ஆண்டு எடப்பாடியாரின் தலைமையில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கே பாண்டியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன் ஆகியோர் முன்னிலையில் கட்சி அலுவலகத்தில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதேபோல் சிதம்பரம் நகரம் 4வது வார்டு பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக சம்பளம் வழங்குவதில்லை என்று மடத்துக்குளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தேவனூர் புதூரில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேந்திரன் மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய மகேந்திரன், ஏழை எளிய மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம், தாலிக்கு தங்கம், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். திருப்பத்தூர் அடுத்த ஆசிரியர் நகரில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி செயலாளர் தனஞ்சயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், தலைமை கழக பேச்சாளர் துரைசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் துவரங்குறிச்சி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவருமான டி.கே.எம். சின்னையா, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. குமார் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் வி.கே. பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர்.